வணக்கம், நான் தான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ப்ரிப்பரேஷனா பன்னீர் மக்னி. பன்னீர் மக்னினா என்ன? பன்னீரும் பட்டரும் ரெண்டுத்தையும் சேர்த்து குக் பண்றது பன்னீர் மக்னி. இது பஞ்சாபி குசைன்ல வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். அது பர்టిక్యులர் பஞ்சாப். இந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா நார்மலா எல்லார் வீட்லயும் வந்து இந்த பன்னீர் மக்னி பண்ணுவாங்க. ஹோட்டல்லயும் போனா கிடைக்கும். ஸோ பர்టిక్యులரா பஞ்சாப் குசைன்ல தான் ஃபேமஸ் அது. எப்படி பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு எல்லாம் தெரியுமோ அதே மாதிரி தான் பன்னீர் மக்னி நார்மலா எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா க்ரீமியான ஒரு ப்ரிப்பரேஷன் இது. இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா பாயில் பண்ணி அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு பட்டர் க்ரீம்லாம் ஆட் பண்ணி ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பதிலாக வேறு என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நல்ல டிஷ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பன்னீர் மக்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பன்னீர் மக்னி தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 7 நம்பர், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், இஞ்சி 3 ஸ்லைஸ், உரிச்ச பூண்டு 15 நம்பர், சாப்டு கார்லிக் 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே 2 போட்டால் போதும். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 3 டேபிள் ஸ்பூன், குக்கிங் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன், அனி 2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு வெங்காயம், முழு தக்காளி, அதாவது வெங்காயத்தை வந்து ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தோட தக்காளி இதில் போட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். அதனால் தக்காளியோட ரேஷியோ என்ன, 7 மடங்கு தக்காளின்னா 3 மடங்கு வெங்காயம் பன்னீர் மக்னிக்கு. இது ஒரு பேசிக்கான கிரேவி. அதாவது நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், கடாய் கிரேவி, மக்னி கிரேவி, ஒயிட் கிரேவி சொல்லியிருப்பேன்ல. அதில் மக்னி கிரேவினா தக்காளி பேஸ்ட் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷன் தான் மக்னி கிரேவி. ஸோ இந்த கிரேவியில் தான் இந்த பன்னீரை போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா, அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை 2, லவங்கம் ஒரு 3லேருந்து 4 நம்பர், அதுக்கப்புறம் ஏலக்காய் 2லேருந்து 3 நம்பர். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டைட்டாக கட்டிடுங்க ஒரு துணியில். டைரெக்டாக போட்டு நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறுலாம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றா எடுக்க வேண்டியிருக்கும், அதாவது பாயில் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால் இந்த துணியில் போட்டு நீங்கள் பாயில் பண்ணினா அப்படியே துணியை எடுத்துகிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இப்போது நம்ம கட்டி வச்சுருக்க அந்த முழு கரம் மசாலாவை இதில் போடுறோம். இப்போது இது பாயில் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இருக்கும். அதிகபட்சம் 30 நிமிஷம் நீங்கள் போகலாம். திருப்பியும் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா பாயில் பண்ணுறோம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். இந்த கிரேவி நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ப்ரிப்பரேஷன். நம்ம நார்மலாக வந்து வீட்டில் வந்து ஒரு வெங்காயம் தக்காளி வதக்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த ஹோல் கரம் மசாலா, அதாவது இது வந்து பொட்லி மசாலா சொல்லுவாங்க. பேக்கெட்டில், அதாவது ஒரு துணியில் நல்லா கட்டி பொட்லி மசாலா சொல்லுவாங்க. அந்த பொட்லி மசாலாவோட சாரெலாம் புழிஞ்சு முடிச்ச பிறகு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயிலாக இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். ரொம்ப நேரம் குக் பண்ணால் உங்களுக்கு அந்த கிரேவி டெக்ஸ்சர் மாறும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். கொஞ்சம் கூட குறைக்கூடாது. 100% அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி முடிச்சிருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை அப்படியே வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். நீங்கள் என்ன தான் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சாலும் கண்டிப்பாக வந்து அதில் இந்த தக்காளியோட விதெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அந்த வேஸ்டேஜ், அதாவது தேவையில்லாத தக்காளி விதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே அவுட் பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன் மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக பேனில் போட்டிங்கன்னா மசாலா தேஞ்சிரும். அதனால் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், தனியா பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறேங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் வேண்டாம். இதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி முடித்த பிறகு தாளிப்பு வந்து சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு போட போகிறோம். சீரகம் 1/4 டீஸ்பூன்னு சொல்லியிருப்பேன். அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர டைமில்
பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. தக்காளி வெங்காயம் பாயில் பண்ணும்போதும் பூண்டு போட்டிருப்போம். இந்த இடத்துல வந்து கார்லிக் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பூண்டை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ண பூண்டை போட்ட பிறகு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ கலர் வந்திருக்கா? இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கு பிறகு தான் ஆட் பண்ணோம். அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் எந்த அளவுக்கு நல்லா வருதோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும். பேசிக்காக தக்காளி வந்து அந்த புளிப்பு தன்மை இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால தான் கார்லிக் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி குக் பண்ணுறோம். இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் மசாலா போட்டால் என்ன ஆகும்? சில்லி போடுறோம், தனியா பவுடர், மஞ்சத்தூள் மூணுமே பர்ன் ஆகிடும், அதாவது தீஞ்சு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவி, அதாவது தக்காளி நல்லா பாயில் பண்ணி அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தான் இதில் ஆட் பண்ணி நல்லா திருப்பி குக் பண்ணுறோம். இப்போது நீங்கள் குக் பண்ணுறது குறைஞ்சபட்சம், அதாவது இந்த கிரேவி அதிகமாக இருக்குது அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா அந்த டைமில் குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரம் நீங்கள் குக் பண்ணி சில் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த ப்ரிப்பரேஷன், அதாவது பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் மட்டர், கடாய் சப்ஜி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ உடனே வந்து இந்த கிரேவி தேவையான அளவுக்கு நான் ரெடி பண்ணி குக் பண்ணுறேன்னா ஒரு 30 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி திருப்பியும் குக் பண்ணுறேன். அதிகமான தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போ இந்த கிரேவி நல்லா ஸ்மூத்தாக வரும். அதாவது கொஞ்சம் குக் பண்ண கெட்டியான ஒரு பக்கம் வரும். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வரும் பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணலாம். இப்போது இந்த பன்னீரை போடுறோம். இந்த பன்னீர் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக கிரேவி ஸ்மூத்தான ஒரு புளிப்பு தன்மையோடு இருக்கும். லாஸ்ட்டாக இல்லை க்ரீம் பட்டர்லாம் ஆட் பண்ணுவோம். அணிலாம் ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பு தன்மை தெரியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் இந்த பன்னீரோட குவாலிட்டி செக் பண்ணணும். இந்த பன்னீர் புளிப்பு தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. அதனால பன்னீர் நீங்கள் கடையில் வாங்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணி வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கி முடிச்ச பிறகு கட் பண்ணாலே தெரிஞ்சிடும். புளியாக இருந்தால் அந்த பன்னீர் குவாலிட்டி நல்லா தான் அர்த்தம். இப்போ இந்த பன்னீர் போட்ட பிறகு கஸ்தூரி மெத்தி, அதுக்கப்புறம் பட்டர் வந்து நான் சொன்ன குவான்டிட்டியோட அதிகமாக கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு பட்டர் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த பட்டர் போட்டு லைட்டாக மெல்ட் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த க்ரீம் வந்து அதாவது குக்கிங் க்ரீம், இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ண பிறகு ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வெளியே எங்கேயும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த பன்னீர் மக்னி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக அணி போட்டிருக்கேன். இந்த அணி எதுக்கான அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். காரத்துக்காக பச்சை மிளகா, அந்த காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டுருக்கோம்ல, ஃபைனல் டச் கொஞ்சம் லைட்டாக அணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பர். இந்த ப்ரிப்பரேஷன் சப்பாத்தி, ரொட்டி, ருமாலியா, ஸ்டஃப்டு பரோட்டா, குல்ச்சா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இது வந்து அப்படியே பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அதாவது பன்னீர் மக்னி. இந்த மக்னியை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த பன்னீர் மக்னினா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு க்ரீமி டேஸ்ட்டில் ஒரு சூப்பர் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்றும் இல்லை, அந்த வெங்காயம் தக்காளி பாயில் பண்ணி அரைக்கிறது தான் வேலை, மற்றபடி வேறு எதுவுமே வேலை இல்லை. ஒரு சூப்பரான ஒரு அருமையான இந்த பன்னீர் மக்னி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.